சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி என்பது திருவாபரண பெட்டி. திருவாபரண பெட்டி வருவதை பாருங்கள், ஐயன் பெட்டியில் ஆடி வருவதை பாருங்கள். ஆம், ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய திரு ஆபரண பெட்டி. ஐயப்பனுக்கும் மாளிகபுரத்து லோகமாதா தேவியான மஞ்சள் மாதா தேவிக்கும் அணிவிக்கக்கூடிய திரு ஆபரண பெட்டி இதோ. ஐயப்ப பக்தர்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்து அருளுடன் ஐயனை நோக்கி எடுத்து வரக்கூடிய சிறப்பான காட்சிகளை தான் பார்க்க. இதோ பந்தளம் அரண்மனையிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய திரு ஆபரண பெட்டி இதோ பக்தர் சுமந்து ஐயனை நோக்கி எடுத்து செல்கிறார் சுவாமி சரணம். இதோ பாருங்கள், கண்குள்ளா காட்சி, காண கிடைக்கா காட்சி. சுவாமியே சரணம் சரணகோஷம் முழங்க பந்தளத்து ராஜகுமாரனுடைய அரண்மனையிலிருந்து ஆபத் பாந்தவன் சபரிமலை சாஸ்தா ஸ்ரீதர்ம சாஸ்தா அவர்களுடைய இருப்பிடம் நோக்கி எடுத்து செல்லப்பட இருக்கக்கூடிய திரு ஆபரண பெட்டியோ அருளுடன் ஐயப்பனுடைய சக்தியை முழுமையாக உள்வாங்கி எடுத்து செல்லக்கூடிய திரு ஆபரண பெட்டி. சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. திருவாபரண பிரியனே, சந்திராபிஷேக பிரியனே, புஷ்பாபிஷேக பிரியனே, என்றும் எங்கும் நிறைந்தவனே, பந்தளத்து ராசகுமாரனே, குளத்து பிள்ளை பாலகனே, எருமேலை வீரமா சாஸ்தாவே, ஐயங்கா வையனே, சபரிமலை ஸ்ரீதர்ம சாஸ்தாவே, எங்கும் நிறைந்தவனே, ஊமை கருள் புரிந்தவனே, உத்தமனை சக்தியனே, குருவின் குருவே, குருவுக்கு குருதட்சம் அளித்தவரே, ஏழை பங்காளனே, எங்கும் நிறைந்தவனே, சுவாமியப்பா, சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை பகவானே, கரிமலை வாசனே, ஜீப்பார கோட்டையே, உடும்பார கோட்டையே, காலகட்டி நிலையமே, அழுதா நதியே, அழுதா வாசனே, அழுதையல் சாணமே, பம்பா நதியே, பம்பா வாசனே, பம்பைக்கு மோட்சம் அளித்தவரே, எங்கும் நிறைந்தவரே, ஏகாந்த ரூபன் உத்தமனே சத்தியனே, சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. ஆடி வருவதை பாருங்கள், ஐயன் அருளுடன் ஆனந்தமாக ஆடி வருவதை பாருங்கள், திரு ஆபரண பெட்டி மீது ஆடி வருவதை பாருங்கள், கருடன் வட்டம் இட்டு ஆடி வருவதை பாருங்கள், ஐயன் அழகு பேரழகு காண வேண்டுகிறோம். சுவாமி பொன்னையப்பா சரணம், பொன்னையப்பா, எங்கும் நிறைந்தவனே சரணம் சரணம் ஐயப்பா.